முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். 2003ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தவர் PT செல்வகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்து கொண்டார். தாவேகா தலைவர் விஜயின் நீண்டகால நண்பராக இருந்த PT செல்வகுமார் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். சுமார் 25 காலத்திற்கு மேலாக தாவேகா தலைவர் விஜயுடன் பயணித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2003ஆம் ஆண்டு விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக இவர் இருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் நடித்த புலி படத்தின் தயாரிப்பாளராகவும் இவர் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஏற்கனவே புலிப்படம் தயாரிப்பாளராக இருந்த நிலையில் புலிப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் இவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதை அவர் விஜயிடம் தெரிவிக்கும் முன்னரே அவர் PRO பதவியில் இருந்து விலகியிருங்கள் என்று தகவல் மூலம் விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்பு விஜயுடன் எந்த ஒரு நெருக்கமான பழக்கத்திலும் இவர் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது ஒரு முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவர் விஜயுடன் பயணித்த காலத்தில் அவருக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் பெரிய நட்சத்திரமாக வளர்ந்து வருவதற்கு தானும் ஒரு காரணம் என இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். தற்பொழுது இவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். மேலும் தாவேகாவில் இணைவீர்களா என்று அப்பொழுது கேள்வி கேட்ட பொழுது விஜய் அழைத்தால் நான் நிச்சயமாக தாவேகாவுக்கு செல்வேன் அல்லது வேறு ஏதேனும் கட்சிக்கு என்னை அழைத்தால் நான் செல்வேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இவர் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.